அனைவருக்கும் வணக்கம். இந்த பெருந்தொற்று காலத்தில் கல்வியையும் தன் கடமை என கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கமும். இந்த பாடப்பகுதி மாணவருக்கு தான் இருந்தாலும் தமிழ் பாடப்பிரிவேளையில் நடக்கும் பொழுதெல்லாம் பெற்றோரும் உற்றோரும் நட்பு கொண்டோரும் அமர்ந்து கவனிப்பதை அடிக்கடி ஃபோனில் பேசுகிறாங்க. பேரண்ட்ஸு நண்பர்கள் குழாம்லாம் சில தமிழாசிரியர்களும் மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களுக்கும் என்னது பணிவார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம 5வது இயல்ல செயல் பகுதியில் திருக்குறளை பார்க்க போகிறோம். முன்னதாக ஒரு முன்னறிவிப்பு. நீங்கள் தேர்வு சிறப்பாக எழுதியிருப்பீங்க. தேர்வு மீன்ஸ் அசைன்மெண்ட்டு தான், தேர்வு கிடையாது, மன்னிக்கவும், தவறாக சொல்லிட்டேன். அசைன்மெண்ட்டு சிறப்பாக செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். 1. 2வது, பெருந்தொற்று காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, அம்மா அப்பா பேச்சை கேட்டு வெளியே சுத்தாமல் இருங்க. இப்போ தான் வேகம் எடுக்குது. நவம்பர் டிசம்பரில் ஹைபீக்கு போய் டிசம்பரில் தான் இறங்குங்கிறாங்க. கவனமாக இருங்க. இந்த உலக பொதுமறையாம் திருக்குறள் தான் நமக்கு செயல் பகுதியில் நிறைவு செய்ய போகிறோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே இப்புகழ் வையகமேன்னு பாரதியும் பாரதிதாசனும் அனுதினமும் போற்றி புகழ்ந்த மாபெரும் கவிஞன். உலக பொதுமறை என்று போற்றப்பட்டது. இதுக்கு எவ்வளவோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. பரிமேலழகர் உரை, இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1957 வந்த நூல். 1957 அப்போ பாருங்க, சுதேசமித்திரன் அச்சகத்தில் அச்சிடப்பட்டது. பாருங்க எவ்வளோ பழமையான நூல் பாருங்க. இந்த பரிமேலழகர் உரை நூல் ₹1.50 இந்த புத்தகம். எவ்வளோ பெரிய புத்தகம் பாருங்கள். பக்க எண் ஒரு 510 பக்கங்களை கொண்ட நூல். இன்றைக்கி இது ₹600 ₹700 குறைஞ்சபட்சம் ஆகும். உரைகளிலேயே, திருக்குறளுக்கு உரைகளிலேயே பரிமேலழகர் உரை தான் மிகச்சால சிறந்ததுன்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. அதன் வழி தான் நான் போகணும்னு நான் எப்பயும் விரும்புவேன். அதன் அடியொற்றி போக விரும்புகிறேன். உலக பொதுமறை என்று போற்றப்பட்டது திருக்குறள். உலக பொதுமறை. ஏன் அப்படி சொன்னாங்க? மறை என்றால் வேதம், வேதம் என்று பொருள். உலகத்துக்கே பொதுவான வேதம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இவர் தோன்றிய காலத்திலேயே இவரால் எழுதப்பட்ட, நம் திருவள்ளுவ பெருந்தகையால், ஐயன் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர் காலத்துக்கு பிந்திய நிலையில் பல நூற்றாண்டுகளை கழிந்து இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கடந்து வந்திருக்கிறோம். அந்த கடந்து வந்த காலப்பகுதியிலே எல்லா நாட்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா மக்களாலும், எல்லா மதத்தவராலும், எல்லா மொழியினை சார்ந்தவராலும், எல்லா இனப்பகுப்பு சார்ந்தவராக இருந்தாலும் உலகம் ஒட்டுமொத்தத்துக்கும் இந்த கருத்து பொருந்தது. எல்லா நாடுகளுக்கும் பொருந்தது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சொற்கள் நிலைச்சி நிற்கிது. போன வாரம் என்ன நடத்தினேன்? போன பாடப்பிரிவு இங்கே பாரு, முழிக்கிறான் பாரு, தெரியாது. போன வெள்ளிக்கிழமை அம்மா என்ன குழம்பு வச்சாங்க? என்ன குழம்பு? பொலராத, தெரியல. நம் தாத்தா பேர் தெரியும், தாத்தாவோட அப்பா பேர், அவங்க அப்பா பேர் தெரியாது. அவங்க சொல்லி சென்ற வார்த்தைகள், அவர்கள் சொல்லி சென்ற வழிமுறைகள், அவர்கள் சொல்லி சென்ற வழிகாட்டுதல்கள் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. நேற்று நடந்ததே, நேற்று அண்ணா அப்பா அட்வைஸ் கொடுத்தாரு, போன வாரம் என்ன தமிழாசிரியர் என்ன சொன்னார் அட்வைஸு, வகுப்பாசிரியர் என்ன சொன்னாங்க, இல்லையா? நினைவுக்கு இருக்காது. இப்போ நாங்கள் பல முறை சொல்கிறோம், தொடர் பாட குறிப்பேடு எழுதுங்கன்னு, ரன்னிங் நோட்ஸ். நீங்கள் நான் சொல்கிறது மற்ற பள்ளி மாணவருக்கு, உனக்கு இல்லை, நம்ம மாணவருக்கு கிடையாது. நம்ம மாணவர்கள் தங்கமானவங்க. ஒவ்வொரு டேட் எழுதி, ஒவ்வொரு நாளும், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எழுதி, இன்றைக்கி என்ன நடத்தணுன்றத தொகுப்பு எழுதுறீங்க, தொடர்பாட குறிப்பேடு. அதெல்லாம் நீங்கள் இங்கே கண்ணு முன்னாடி கொண்டு வைக்க போகிற அந்த ஒரு நன்னாளை, பொன்னாளை ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சிறப்பான மாணவர்கள், சொன்ன பேச்சு கேட்குறவங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க. எல்லாராலும் அது முடியாது. ஆனால் காலத்திற்கு முந்தியவராய், பல நூற்றாண்டுகளை கடந்தவராய் வாழ்ந்த வள்ளுவ பெருந்தகை சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இன்றளவும் நம்ம ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கொண்டே ஆகணும். அதனால தான்
உலகத்தில் மதம் சார்ந்து மிக பல மொழிகளில் மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல், பதிப்பிக்கப்பட்டு வெளிவந்த நூல் எண்ணிக்கையிலும் சரி, பல எண்ணிக்கையில் கொண்ட மொழிகள்லையும் சரி பைபிள், விவிலியம், கிறிஸ்தவ பெருந்தகையினுடைய வார்த்தைகள், சத்திய வாக்குகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதம் அதற்கு அப்பாற்பட்டு பொதுவான ஒரு விஷயத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதும் அதிக எண்ணிக்கையில் வெளிவந்த நூலும் திருக்குறள். நம்ம திருக்குறள் நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் நிறைய பார்த்துட்டோம் போன திருக்குறள் பாட பகுதி எடுக்கும் பொழுதே. அதனால் நம்ம அதை ரொம்ப போகாமல் செயலுக்குள்ளே போகிறோம். இல்லை, முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுபடுத்திட்டு போகிறேன். அறம், பொருள், இன்பம் முப்பாலுக்கு உரியது இந்த இதுதான். அறத்தின்படி வாழ வேண்டும். அறத்தின்படி வாழுவோருக்கு அறத்தின்படியான நெறியுலகி சம்பாதித்த பொருள் கிடைக்கும். அந்த அறத்தின்படி ஒழுகி சம்பாதித்த ஈட்டிய பொருளை கொண்டு மகிழ்வாய் வாழலாம். இந்த அறநெறிப்படி இந்த வழிமுறைப்படி வாழ்பவருக்கு வீடு பேரு கிட்டும். மேல்நிலையா வீடு பேரு. வீடு பேருன்னா என்ன? இறைவன் திருவடியை சார்வது, இறைவன் திருவடியை சென்று சேர்வது, மீண்டும் பிறவாமை நிலைன்னு சான்றோர் சொல்றாங்க. மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறப்புண்டுண்டேன் உண்மை மறவாமை வேண்டும். அவ்வை பிராட்டி வலியுற்றி சங்க இலக்கியங்கள்ல நாமெல்லாம் நிறைய படிச்சுக்கிட்டு வரோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இந்த மாதிரி இந்த அறநெறிப்படி நம்ம வாழ்ந்து வந்தால், ஒழுக்க நெறியில் தவறாது இருந்து வந்தால், காரைக்காலம்மையால் பாடியது போல மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறப்புண்டு என்றேல் உண்மை மறவாமை வேண்டும். எனக்கு பிறப்பு வேணாம்ப்பா, ஒருவேளை நான் பிறந்தேன்னு வை, சப்போஸ் நான் பிறந்துட்டேன், கவலை இல்லை, உன்னை மறவாத நிலை வேண்டும் அப்படின்னாங்க. அப்ப எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை பாருங்க, இல்லையா? இது எல்லாத்துக்கும் அடிப்படை அமைகிறது ஒழுக்க நெறி. அறம், பொருள், இன்பம், வீடு பேர் அடைவதற்குண்டான மார்க்கமா வள்ளுவ பெருந்தகை சொல்லி சென்றார். இன்றைக்கு நம்ம 5வது இயல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கம் பாடநூல் எல்லாத்திட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பார், புத்தகம் எடுக்காமே, என்னடா போய் புக்கை எடுத்து பக்க எண் எடுங்க. புத்தகம் இல்லாமல் தமிழ் பாடம்லாம் படிக்கூடாது. 145வது பக்கம். இவன் பார் புத்தகத்தை திறக்காமே உட்காந்துருக்கான். திறக்கண்ணு 145ஆம் பக்கம் பாரு. நமக்கு மொத்தமே 14 குறட்பாக்கள் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4, 2, 6 அதிகாரத்தில் 14 குறட்பாக்கள் தான். அதாவது நம்ம ஆளுங்க அப்படி சுறுசுறுப்பு. புக்கு இருக்கு, அதை திறக்க அவ்வளோ கஷ்டம். என்ன 24,000 ரூபா செலவாகுதா? அப்படியே திருப்பி புரட்டி போடுறா. தமிழ் பாடம் படிக்கும் பொழுது அன்பு மாணவர்களே, வாசிக்கும் பொழுது யாரு ஆசிரியர் வாசிக்கும் பொழுது நீங்க பாருங்க, மனசுக்குள்ள நீங்க அப்படியே மனசுக்குள்ள சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு எளிமையா வாசித்தல்ல பிழைத்தல் வராது. வாசித்தல்ல பிழை இல்லாம இருந்ததுன்னா தான் எழுதுதலில் பிழை வராது. லாங்குவேஜ் பொதுவாக ஆங்கிலமோ தமிழோ லாங்குவேஜ் நடத்தினா புக் அங்கே பாரு, இங்கே பாருப்பா, புக்கை தர பார்த்துக்க. 145ஆம் பக்கம். என்னடா பக்கம் தெரியாமல் 5வது இயல் கவனிங்களா? புரியுதா? லாங்குவேஜில் அடியுற்றி வரணும் ஆசிரியரை. எதை கையில் வச்சுக்கிட்டு? புத்தகத்தை. யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா ஸ்கூலில் போய் வாங்குங்க. ஒரு சிலர் ஃபீஸ் கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த கொரோனாவுடைய தாக்கத்தின் காரணமாக. இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, வாங்க வந்து உங்களுடைய கல்வி கட்டணத்தை செலுத்துங்க. அப்போ தான் சிறப்பாக இருக்கும். முழுமையாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம தட்சணை வச்சு, இப்போ குரு தட்சணை வச்சு படிக்கிறதானப்பா சிறப்பு. நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்ல வேணாம். இங்கே வர அவன் சொல்கிறான், இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் தெரிஞ்சு சொல்கிறாரு பாருங்கிறான். பார்த்தியா, அவன் ஃபீஸ் கட்டிட்டான், அதனால அவன் சொல்கிறான். ஆமாம் கண்ணு, நம்ம ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு உண்டான ஈடான இறை தட்சணை, குரு தட்சணைலாம் வைக்கணும். அதுதானே சிறப்பு. அப்போ தானே எங்களுக்கும் சம்பளம் வரும் இல்லையா? மிகச்சிறந்த பள்ளியில் படிக்கிறீங்க, மிகச்சிறந்த ஆசிரியர்கள். இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயங்களும் நீங்கள் ஒரு ஆர்வமாக இருக்கணும். சரி, இருக்கீங்க 99%. ஒரு சில பேர் அந்த கொரோனாக்கு பயந்து வராமல் இருந்தீங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அன்பான வேண்டுகோள். மிகச்சிறந்த ஒரு நீதி இலக்கியத்தில் உயர்வாக
உன்னதமாக எக்காலத்திற்கும் பொருந்து போடக்கூடிய திருக்குறள்ல ஒரு 6 அதிகாரங்கள்ல மட்டும்தான் நமக்கு இப்ப இந்த 2ஆம் பகுப்புல, முதல் பகுப்புலயே நம்ம திருக்குறள் நூல் குறிப்பு நிறைய பார்த்துட்டோம், ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டோம். அதை கடந்து நம்ம இப்ப நேரடியா செயல் பகுதிக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். போகலாமா? போகலாம். இப்ப முதலாவது அதிகாரமே பாத்தீங்கன்னா நமக்கு இங்க அமைஞ்சிருக்கிறது பொச்சாவாமை. அப்படின்னா என்னது? மறவாமை. மனசுக்குள்ள எதெல்லாம் மறக்கணும், எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இருக்கு. ஒரு சில பேர் எதையா நினைச்சுட்டே இருப்பான். ஒரு சில பேர் பாருங்க, வீட்டில் உறவுகளில் பகை ஏற்பட்டிருக்கும். என்னடா 20 வருஷமா பேசாம இருக்க, என்னடா உனக்கும் மச்சானுக்கும் பிரச்சனை அப்படின்னா, கேட்டானே ஒரு கேள்வி அப்படிமா. என்னடா கேட்டான்? ஐயோ தாங்க முடியலடா அப்படின்னுக்கு அப்படிமா. இப்ப எப்ப 20 வருஷம் முன்னாடி நடந்ததுக்கு இப்ப அப்படியே எமோஷனா உருமா. என்னடா அப்படின்னா, அத்தனை பேர் சபையில அறிவு இருக்கான்னு கேட்டுட்டான்டா. ஏண்டா இதுக்காடா 22 வருஷம்? அடப்பாவி, அந்த 22 ஆண்டுகள்ல எவ்வளவு நல்லது கெட்டதுல அனுபவிச்சிருப்போம், கலந்துகிட்டு இருப்போம். அதுல எல்லாம் உருன்னு உட்காந்து அவன் மூஞ்சி அவன் முகத்தையும் நோகடிச்சு, அவன் உள்ளத்தை நோகடிச்சு, உறவுகளை நோகடிச்சு, டேக் இட் ஈஸியா போகணும். பிழைத்தலும் தவறுகளும் சகஜம், குற்றமாயிருப்பின் தண்டனைக்குரியது. அந்த நிலைக்கே நம்ம உறவுகள் இல்லை. அதனால தான் மறக்க வேண்டியதை மறந்துடணும், மறக்கிறத மறந்துடணும். தேவையானதை மறக்க வேண்டியதை மறந்தே ஆகணும், மறக்கக்கூடாததை மறக்கக்கூடாது. இப்போ திருக்குறள் படிக்கிறப்ப நீங்கள்லாம் பாருங்கள், இன்றைக்கே உட்காந்து மனப்பாடம் பாருங்க சொல்லிட்டு இருக்கான் பாரு, இன்றைக்கே உட்காந்து மனப்பாடம் செய்யல படிச்சிடணும்டா பாரு. நம்ம பிள்ளடா, ஹோலி கிராஸ் மாணவன், குட்ரா தங்கம், அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கூட. இது சிறப்பு. ஒரு சில பேர் இன்னைக்கு நடத்தினா இன்னைக்கோட போச்சு, இந்த காதில் வாங்கி இந்த காதில், அதெல்லாம் கூடாது, ஞாபகம் வச்சுக்க, மறக்கிற. இதை பற்றியும் சொல்றாரு பாரு வள்ளுவர். என்ன சொல்றாரு? குறட்பாக்குள்ள போலாமா? இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுகத் தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. அழகா சொல்றார் பாருங்க. மகிழ்ச்சியில் மைந்துரும் பொழுது, ஒரு நிகழ்வில் மகிழ்ச்சியில் அப்படியே ஆழ்ந்து இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கும் பொழுது, மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. ஒருத்தர் சந்தோஷ மிகுதியில் எல்லாத்தையும் மறந்துடும். ஒரு வீட்டில் கல்யாணம் வச்சிருப்பாங்க, எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்க வேண்டியது அந்த வீட்டு கடமை, அந்த வீட்டுக்காரருடைய கடமை, அந்த நிகழ்வை நடத்துறது. எல்லாரும் வந்த மகிழ்ச்சியில் எல்லாரும் பார்த்து வாங்க வாங்கம்பாரு. இடையில ஒருத்தர் அப்படி பார்த்து எல்லாரும் சொல்லிப்பா, அவர் முகத்தை பார்க்காம விட்டுருப்பார், விழிகள் நோக்காம இருந்திருக்கும், உடல் ரீதியாக பக்கத்தில் போய். ஆனால் அதை நம்மால் நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறோம் போகிற போயப்புள்ள அப்படிமா, இதுக்காக சாப்பிடாம கோச்சிட்டு வருவான். அப்படி இல்லை, எங்க எதை ஒரு உச்ச ஸ்தாயில மறந்து தன் நிலை மறப்பதனால் என்ன ஆகும்னா, தன் நிலையை இழந்து கீழே வர வேண்டி வரும் ஒரு சில இடங்கள்ல. அதனால அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாததை மறக்கக்கூடாது, மறக்க வேண்டியதை மறக்கணும். என்னடா அது விசு டைலாக் மாதிரி இருக்குன்னு பாக்குறியா? உண்மை அதுதான். தேவையில்லாததை நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். இப்ப பாரு, கையில செல்போன், இங்க பாரு செல்போன் ஏதோ நோண்டிட்டு இருக்காங்க. ஏய் பாடம் கவனி மேன், அதுல தேவையில்லாத டெலீட் பண்ணு சொல்றாங்கல்ல. தேவையில்லாததை எடுத்துரு, தேவையில்லாத வச்சு நிறைய வச்சு நீ குப்பை மாதிரி இருக்கும், ஸ்டோரேஜ் அதிகமாகவும், உனக்கு தேவையானதெல்லாம் போயிடும். அது மாதிரி அதை தான் இங்க வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்றாரு. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போது. மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. மகிழ்ச்சியில் கடமையில் மறக்கும் போது, நம்ம கடமையிலிருந்து தவறக்கூடாது, நம்ம கடமையில சரியா இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியிலையும் கடமையை விட்டுறக்கூடாது. கடமையை விட்டு கொடுத்தால் உரிமைகள் நிலைநாட்டப்படாது. எழுதி வச்சுக்க. உனக்கு உரிய கடமையை சொந்த பந்தத்தில் கல்யாணமா நீ போய் வைக்க வேண்டிய மொய்யை கரெக்டாக வைக்கணும், அது உன் கடமை. மச்சான் வீட்டில் கல்யாணமா நீ முன்ன நின்று எல்லாரையும் வரவேற்கணும், வர்றவங்களை சாப்பிட வைக்கணும். ஏன்னா அவர் அங்கே மேடையில் இருப்பார், மன மேடையில். நமக்கு கடமை. அந்த கடமையை நீ செய்யலைன்னா உனக்கான உரிமையை இழந்துட்ட. உனக்கு அந்த உரிமை இன்னொருத்தர் அந்த இடத்துல அந்த சபையில நிரக்க செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்ப கடமையை செய்பவன் உரிமையை இழந்து விடாமல் இருக்கும், உரிமையை நிலைநாட்டுபவன் கடமையில் பெறலாமலும் இருக்கணும். அதுக்கு மறதி துணை நின்று விடக்கூடாது. அழகா சொல்றார் வள்ளுவர். அதுலயே 2வது குறட்பா பாருங்க. உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். அதாவது இது வள்ளுவர் நிறைய இடத்துல அழகா 2-3 இடங்கள்ல சொல்றாரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்தும்பாரு.
எண்ணியே எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின்னு வள்ளுவர் சொல்லுவார். வள்ளுவர் ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக அடிச்சு எரிஞ்சிருவார். ஒரு ஆப்பு வச்சா அந்த கட்டை நவராம இருக்குன்னு அடிச்சோம்னா 2 ஆப்பு வச்சு நசையாத மாதிரி. எதெல்லாம் நீ நினைக்கிறியோ, என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதை பற்றியே சிந்திச்சிட்டு எதை நீ அடையணும்னு இலக்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கால்பந்து விளையாடுறவன் இருக்கான்னு வைங்க, கால்பந்து தட்டிகிட்டே போறான்னு வைங்க, போயிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இலக்கை நோக்கி போவான், கோலை நோக்கி போவான், அந்த இடத்தை நோக்கி போவான். இடையிலேயே அந்த இலக்கை மறந்தான்னு வைங்க, பால் ஒரு பக்கம் போவோம், இவன் ஒரு பக்கம் போவான், அப்புறம் இவன் பப்பரப்பான்னு படுத்துக்க வேண்டியது, அங்கே டீம் தோத்து போயிடும். அப்போ இலக்கை அடையும் வரை, வெற்றியை எய்தும் வரை அந்த சிந்தனையிலேயே இருக்கணும். அதை நீ மறக்கக்கூடாது. எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். மனதில் உறுதியோடு இருந்தால், மறவாது இருந்தால் உள்ளியது உள்ள பெறின். நீ நினைச்சதை அடைவையா. இப்போ நான் ஒருத்தர் மருத்துவராகணும் அப்படின்னா மருத்துவரை பற்றிய செய்திகளை செய்தித்தாள் எடுத்தால் மருத்துவர் பற்றிய செய்தி அப்படி ஈண்டு நோக்கணும். கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுவோம்? மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகாதாரத்துறை அலுவல் பணியை ஆய்வு செய்தார்னா அங்கே போனாரா, எந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எப்படி போனார், அதில் என்ன மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்க்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவரான ஐஏஎஸ் படிக்கணுங்க, அந்த சிந்தனையிலேயே போகணும். நம்ம நோக்கம் எது? நம்ம கோலை நோக்கியதான நோக்கம், சிந்தனை, சொல், செயல் எல்லாம் இருக்கும்போது அதை நோக்கிய வெற்றி பயணம் மறவாது இருக்குமேயானால் நீ அதை அடைஞ்சிருவ. உள்ளியது உள்ள பெறின். அழகா சொல்றார், உள்ளியது உள்ள பெறின். நீ நினைச்ச மாதிரியே நினைச்சதை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது குறிப்பு அறிதல், குறிப்பால உணர்த்துறது. இப்ப கம்பராமாயணத்தை நீங்க 10th படிச்சீங்க இல்லையா? ராமன் அனுமனின் உடற்குறிப்பால் அங்காசைவாலேயே என்ன தெரிஞ்சுக்கிட்டானா? சீதை உயிரோடு உள்ளான்னு தெரிஞ்சுக்கிட்டானா. எப்படி? எப்பா வினாவிடா கூட படிச்சீங்களேப்பா. வந்தவொன்னே அவன் ராமனை நோக்கி வணங்கல. ஐயனே உன் திருவடி போற்றினேன் அப்படின்னு தொட்டு வணங்கல. ஐயனே நின் திருமணப்பாதம் பயின்றேன், ஐயனே நின் திருமலர்பாதம் தொட்டு வணங்கினேன், கூர்ந்து நோக்கினேன் அப்படின்னு அவர் காலில் விழுவல. வந்தவொன்னே அவரை பார்த்தவன யாரை பார்த்தான்? தென் திசையை நோக்கினான். தெற்கு திசையை பார்த்து அங்க வணங்குறான். இங்க அவர் உட்கார்ந்துருக்காரு, அவரை வணங்காம. இப்ப நான் உள்ள வரேன், பிரின்சிபால் இருக்கார், அவரை பார்த்து வணக்கம் வைக்கணும், அவர் தான் வணக்கம் வைக்கணும். நான் வேற பக்கம் வணக்கம் வைக்கிறேன்னா அப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அப்ப அங்க சுப்பீரியர் ஜெனரல் பிரதர் உட்கார்ந்துருந்தாருன்னா ஒருவேளை அவருக்கு வணக்கம் வச்சு அடுத்து புரோட்டோகாலா நான் வந்திருக்கலாம். இங்கு ராமனிடம் குறிப்பாலேயே உணர்த்திடுறான், பயப்படாத, சீதா தேவி பத்திரமா இருக்கா அப்படின்னு. தென் திசையை நோக்கி, ஏன்னா அவன் தென் திசையை நோக்கி தான் பயணம் போனான்றது விழுந்து கும்பிட்டான். அதை வச்சே சரி, என் மணவாள், என் மனைவி பத்திரமா தென் திசையில் இருக்கான். அது போல குறிப்பால் உணர்த்துறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை தான் அழகா சொல்றாரு. குறிப்பு அறிதல்னு ஒரு அதிகாரமே கொடுத்தார் வள்ளுவர். அதில் சொல்றாரு பாருங்க, குறிப்பில் குறிப்புணர்வார் உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அப்படி குறிப்பறிந்து செயல்படக்கூடியவர்களை முகக்குறிப்பு, அதுல குறிப்பா சொல்றாரு, முகக்குறிப்பறிந்து செயல்படுபவரை, அறிவார்ந்து செயல்படுவதை என்ன பொறுப்பை கொடுத்தா அது பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறார். இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, பர்சனல் செக்ரட்டரின்னு இருப்பாங்க, பர்சனல் அசிஸ்டன்ட் PA, முதலமைச்சருக்கு இருப்பாங்க, அமைச்சர் பெருமக்களுக்கு இருப்பாங்க, POT பிரின்சிபல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு அப்படியே அணுக்கமா இருக்கணும், அவங்க முகத்திலேயே தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய பெரிய அமைச்சர் பதவியில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க குறிப்பால் அவங்க அப்படி திரும்பினோடனே அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறிப்பால் வந்துடுவாங்க இல்லைங்களா? இப்போ முதலமைச்சர் இப்போ இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா, அவர் நிகழ்வுகள் எல்லாம் பாருங்க, திடீர்னு அப்படி திரும்பி இப்படியும் பாரு, இப்படிங்கும் போது என்ன தரதன்னு ஓடி தண்ணி டம்ளரில் எடுத்துருந்து கொடுப்பாங்க, குடிச்சுக்குவார். இப்போ கூட இந்த பேட்டியில் பாருங்க, முதலமைச்சராக அவரை அறிவிக்கும் பொழுது பாருங்க, அவர் இப்படியும் பாரு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, இப்படியும் பாரு, இப்படி நேர்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அலுவலர் என்ன பண்ணுவார், டக்குன்னு கொடுத்து மைக்கை கொண்டு இப்படியும் பாரு, இப்படிங்கும் போதே புரிஞ்சுக்கிறாங்க, இப்படி பார்க்கும்போதே புரிஞ்சுட்டு ஓடுறான், ஓடி போய் மைக்கை கொடுக்குறாங்க. பக்கத்தில் வச்சுக்கணுமா, எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுமா, அப்படி இருக்கவங்க தான் PAவாக இருக்க முடியும்.
அப்பதான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும். அதை தான் இங்க அழகா சொல்றாரு, குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல். அவங்க ஏதாவது எந்த வகையிலையாவது அவங்கள தக்க வச்சுக்கிட்டா இவங்களுடைய பணிகள் எளிமையாகும். அதுதான் சொல்றாரு. அதுவும் முகக்குறிப்பில், குறிப்பா சொல்ற அடிக்கோடிட்டுக்க முகக்குறிப்பில். அதிலே அடுத்த குறள் பாங்க, பகை மையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் கண்ணின் குறிப்புகளாலேயே உணர வல்லார்க்கு. கண்ணின் குறிப்புகளாலே உணர்த்த வல்லவருக்கு பிறருடைய பகையையும் நட்பையும் அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் அப்படி பார்க்கும் போதே சொல்லுவான், நம்ம நீங்க அவன் பார்வையை பாடுறா, பயபுள்ள எப்படி பார்க்கறான் பாரு அப்படிமா, கேலியா பார்க்கறான் பாடுறா அப்படிமா, பார்வையை வச்சே சொல்லுவான். ஏய் அவன் பார்க்குற இங்கே பார், அவன் பார்க்குற பார்வையே சரியில்லடா, எப்படா இந்த கிளாஸை முடிப்பார் இவருங்கிறான். ஏய் சொல்றியா பிளடி மேன், மைண்ட் வாய்ஸ் கேட்குது மேன், எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்கணும். மாணவர்கள் நீங்கள் மைண்டில் பேசுகிறது எனக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன் நிறைய முறை. அவன் நினைக்கிறான் எப்படா முடிப்பார். தமிழ் ஆர்வமாக இருக்கணுமாப்பா. தமிழை பொறுத்தவரை ஆசிரியர் வரலைன்னா, இப்போ நான் வரலைன்னா எங்கள் ஆசிரியர் எனக்கு சொன்னது, அவங்க ஆசிரியர் அவருக்கு சொன்னது. நான் ஒரு நாள் லீவ் போட்டேன்னா ஐயா வரலையா அப்படின்னு வருத்தப்படணும். ஐயா லீவு ஜாலி அப்படின்னா நான் தோற்று போயிட்டேன். ஐயா வரலைன்னு வருத்தம். அப்படி தான் வகுப்பு இருக்கணும். அப்போ குறிப்பால் கண்களால் அறிந்து கொள்ளக்கூடிய குறிப்புணரக்கூடியவர் எதை அறிந்து கொள்வாராம்? உலகில் பகையையும் அறிந்து கொள்வார், தூய நட்பையும் அறிந்து கொள்வார். முகத்தை பார்த்தே, முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா அப்படிமா, என்னன்னே தெரியல எனக்கு பிடிக்கலாமா. அவர் முகத்தை பார்த்தா தேஜஸாக இருக்கு அப்படிமா. ஒரு சபை சொல்லுவாங்க இல்லையா, முகப்பொழிவு. எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர்மாங்க, அவருக்கு அப்படி தேஜஸ் சொல்லுவாங்க. அவர் முகராசிடா அப்படிம்பாங்க. பார்த்தாலே கையெடுத்து வணங்கணும் போல இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தாலே கடுகடுப்பாக ஓட தோணும். அப்படி இல்லை, பார்த்தாலே அந்த அந்த முகப்பொழிவு எப்போ வரும்னா, நீங்கள் கல்வியால் இப்போ உங்கள் நிலைக்கு கல்வியால் உயர்ந்து வரணும். உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே வரும்போது அது அந்த வயதுக்குரிய நிலையில் பழுத்த பழமாக ஞான பழமாக அப்படி மிளிர செய்வீர்கள். எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் ஜெயிச்சிருப்பீங்க, மேன்மையாக இருப்பீங்க. ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜியை சொன்னாங்க இல்லையா, ஞான பழம்னாங்க. நம்ம சேலத்து மண்ணு சார்ந்தவர், கவர்னர் ஜெனரலாக இருந்தார் ராஜாஜி, மூதறிஞர் அவருக்கு பேர். அது மாதிரி குறிப்பால் உணரக்கூடியவனுக்கு என்ன ஆற்றல் இருக்குமா? பகையை அறிவான், நட்பையும் அறிவான். எதை வச்சு? பிறர் முகக்குறிப்பை வைத்து. இதெல்லாம் ஜோசியம் பார்க்குற மாதிரி பெரிய ஆற்றல். இப்போ ஒருத்தனை பார்த்தோன்னே அவன் சரியில்லாதவன் தெரிஞ்சுட்டோன்னே ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருத்தனை பார்த்தோன்னே ஐயோ நல்லா அறிவில் சிறந்தவனாக இருக்கான், நல்லா ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்கான், நல்ல பிஹேவியர், நம்ம சேர்ந்துக்கோண்டா அவனோட. அதுதான், அதெல்லாம் இதில் கிடைக்கும்னு சொல்கிறார். இப்போ அடுத்தது படை மாட்சி, படை மாண்பை பற்றி. படை மாட்சி இதில் என்ன சொல்றாரு வள்ளுவர் பார்ப்போமா? இது 77வது அதிகாரம் திருக்குறள்ல, மொத்த வழியில. நீங்க அதை கூட குறிச்சுக்கலாம்ப்பா. பொச்சாவாமைன்ற முதல் குறட்பா அந்த அதிகாரம் 54வது குறட்பா அதிகாரம். நமக்கு இடம்பெற்றிருக்கிறது 539, 540 2 குறள். குறிப்பறிதல் 71வது அதிகாரத்தில் 701, 709. இப்ப படை மாட்சி 77வது அதிகாரத்தில் 766வது குறள். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. படைக்கு பாதுகாப்பு. படைக்கு முந்து பந்திக்கு பிந்து, அப்படியா? இல்லையே, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிம்பாங்க. அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவங்கவுங்க சௌரியமாக மாற்றிக்குவாங்க. ஏமம் என்றால் என்ன? பாதுகாப்பு. ஏமம்ன்றா ஏமம், ஏமம்னா பாதுகாப்பு. தம்பி இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த இது ஏமம் பொருள் கூறுக கேட்பாங்க. என்னது? பாதுகாப்பு. படைக்கே படை தான் பாதுகாப்பு. நமக்கு காவல்துறை படை வருதா, நமக்கு பாதுகாப்பு. இராணுவம் வருதா, பாதுகாப்பு. கூர்கா படை வருதா, பாதுகாப்பு. அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு சார். அவங்களுக்கு பாதுகாப்பு கவசமும் அந்த ஹெல்மெட்டும் சார். என்ன சார் நீங்க? அது மட்டும் இல்லை ராஜா, அதை விட வேற இருக்கு. வள்ளுவர் சொல்றார் பாரு, குறட்பா எண் 5ல் பாரு. மரம், மரம்னா வீரம். வீரம்
அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. மானம் ஒரு பாதுகாப்பு, கௌரவமாக இருக்கணும். மானம் கெட்டவனாக இருந்தான்னு வைங்க, இராணுவத்தில் இருக்கான், எவன் அடித்தா போடா அடிச்சுட்டு போடா, இந்த லெஃப்ட்டு இந்த ரைட்டுன்னானே போச்சு. அப்போ அவனுக்கு அந்த வீரமும் மானமும் ரோசமும் இருந்தால் தான் போர் வீரனாக நிற்க முடியும், இல்லைன்னா வேஸ்ட்டு. இன்னும் 2 சொல்கிறாரு, என்னது? மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம். அதில் பாருங்க, சிறந்த நல்வழி நடத்தல் அப்படிங்கிறார். எது? மாண்ட வழி செலவு. யார் சிறந்த நல்வழி? படித்தளபதியோ அவனுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரியோ வழி நடத்தக்கூடிய பாதையில் நடத்தல், அல்லது முன்னோர் முன்னாடி இருந்த வீரர்கள் எப்படி அப்படி நடத்தலும். அடுத்து பாருங்க, தேற்றம் நம்பிக்கைக்குரியவராயிருத்தல். எப்பா நான் படையில் இருக்கேன், பயங்கர வீரண்டா, ஆனால் என்னது, அவன் கமாண்டர் சொல்லக்கூடியது கட்டுப்பட மாட்டான், அவனை நம்ப மாட்டான். அவனு சொல்கிறது நம்ம, அவன் தெற்க போனால் நான் வடக்க போவேன்னா போய் அடி வாங்கிட்டு தான் வரணும், இல்லைன்னா காலை இழந்து வரணும், உயிரே இழக்க வேண்டி வரும். அதனால தான் இராணுவத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒபே தி ஆர்டர் ஃபஸ்ட்டு. எதை சொல்கிறோமோ போய் குதினா குதிச்சிடணும், கடலில் குதினா குதிச்சிடணும். லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு தான், ரைட்டுனா ரைட்டு தான். நீ லெஃப்டை விட்டு ரைட்டோ ரைட்டை விட்டு லெஃப்டோ போட்டினா உன் நிலைமையும் இழந்துருவ, நாட்டின் நிலைமையும் மாறிடும். அப்போ 4 விஷயத்தை படையின் மாட்சியில் பாதுகாப்பாக சொல்றாரு. படைக்கே பாதுகாப்பு. என்னது? மரம் வீரம், மானம், நல்வழி செல்லுதல். நாலாவதா என்ன சொன்னாரு? தலைமைக்கு கட்டுப்படுதல், சொல்லுக்கு கட்டுப்படுதல். அதுதான் இங்க சொல்றாரு. அழகா என்னன்னு சொல்றாரு? தேற்றம், தெளிவுறுதல், சொல்றதை தெளிவா கேட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடத்தல். இந்த 4 விஷயங்களும் வீரம், மானம், முன்னோர் வழி நடத்தல், நம்பிக்கைக்குரியவராய் தெளிவுடையவராய் நடத்தல். நம்பிக்கைக்குரியவனா இருக்கணும், அது இல்லைன்னா வேஸ்ட். இந்த 4 படைக்கே பாதுகாப்பான். என்ன அழகா அது அவர் காலத்துக்கும் பொருந்தது, நம்ம காலத்துக்கும் பொருந்தது. அடுத்து பாருங்க, பகை திறம் தெளிதல், பகையின் திறம் அறிதல். அடுத்த அதிகாரம், பகை திறம் தெளிதல். அது என்ன சொல்றார் பாருங்க. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. பகை என்னும் பண்பரத்தை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. அழகா சொல்றார். பகை எனும் பண்பில், பகைன்றது ஒரு பண்பியா, ஒருத்தரை பகைத்துக் கொள்ளுதல், ஒருத்தரை பகைமையாவே பார்க்கறது, அதை வேண்டான்னு ஒதுக்கித்தல். அந்த பண்பை வேண்டான்னு ஒதுக்கித்தல். பகை பாராட்டாத, பகைமை பாராட்டாத, எல்லார்ட்டையும் நட்புறவு பாராட்டு. அதை தான் சொல்றாரு. அது தமாசு கூட. அட அவனுக்கு எனக்கு சண்டை, அவனுக்கு ஆவாதரா போட அப்படிமா, அட சும்மாடா அவன்கிட்ட பேச மாட்டப்பா அப்படிமா. விளையாட்டுக்கு கூட சொல்லுவான், அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படிமா. இல்லையா? டேய் அவன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கொண்டு அப்படியாடா, தமாசுக்கு சொன்னேன்டா அப்படிமா. அது அல்ல, எப்பையும் விளையாட்டுக்கே சொல்லாத, அதுதான் முக்கியம். அதை தான் சொல்றாரு. பகையை ஜாலிக்கு கூட சொல்லாத ஏங்கிறார். யாரப்பா? வள்ளுவரு. டேய் தூங்காத மேன். சரி, அடுத்து 7வது குறள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுலேயே இது நமக்கு பகை மாட்சி 88வது அதிகாரத்தில் 871 பார்த்தோம். இப்போ 872 மொத்த நிகர்வரிசையில் சொல்றேன். வில்லேர் உழவர் பகைகளின் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இது மனப்பாடம் செய், உச்சரிப்பை பார்த்துக்க, நீ ஒரு முறை சொல்லி பார்த்துக்க. வில்லேர் உழவர் பகைகளினும் கொள்ளற்க கொள்ளேர் உழவர் பகை. ஒரு வில்லை உடைய வீரனுடைய பகைமையை கூட நீ சம்பாதிச்சிடலாம், சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலாம். அந்த பகையை பெற்றாலும் தவறில்லை. ஆனால் என்ன, யாரோட பகை கூட? சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க அப்படிங்கிற, இது கொண்டு கூட்டு பொருளாக வச்சுக்கலாம். கடைசி அடியை முன்னாடி சொல்லி, கடைசி அடிக்கு முன்பு மேல இருக்க 4வது சீர், முதல் அடியில் 4வது சீரை கடைசியில் வச்சுக்க. சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க. ஒரு சண்டை போடுறவன், ஒரு வீரன் வில்ல வச்சிருக்கான், தடியை வச்சிருக்கான்ட்ட சண்டை போடு. அந்த பகையை கூட நீ வச்சுக்கலாம். அதை ஜெயிக்கிறிய தோக்கிறிய அதை பார்த்துக்கலாம், அனுபவப்பட்டுக்கலாம். ஆனால் நல்ல ஞானம் பெற்ற ஒருவர், சொல்வல்லாண்மை மிக்க ஒருவர், பண்டிதர், கல்விமானோட பகைச்சுக்காத.
அதை தான் சொல்றாரு. சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்கன்றார். மனப்பாட செயல் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடியது. இதே படைமாட்சியில் கடைசியாக நமக்கு எட்டாவது குறள் மொத்த வரிசை எண்ணில் 879. அதெல்லாம் குறிக்கணும் ராஜா, ராஜா குறிங்க. புத்தகத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு சில பேர் புத்தகத்தை தந்தால் அப்படியே கம்மன்னு புத்தகம் வாசம் அடிக்கும். வச்சு என்ன பிரயோஜனம்? அதில் எழுதணும். புத்தகத்தை நல்லா கிறுக்குன கிறுக்காத. குறிப்புகள் எழுது, இங்கில் எழுது, பென்சில் எழுது, எதில் வேணா எழுது. பாட புத்தகத்தை படித்து நஞ்சு போகணும், படித்து கிழிஞ்சு போகணும். இன்னும் படித்து கிழிச்சிட்டியா அப்படிங்கிறோம்ல, அதுதான். ஏடுகளை திருப்பி இந்த புத்தகம் சொன்னாலே 1957 எவ்வளோ பிஞ்சு போச்சு பாருங்க. இதெல்லாம் இருக்கு பாருங்க. இப்படி விட்டோன்னா அப்படியே ஏடாக கொட்டி போயிடும். இது எங்கள் அப்பா காலத்தில் இருந்து இருக்கு. 1957. யாராவன் உங்கள் அப்பா உனக்கு பழைய புத்தகமாக கொடுத்துட்டாருங்கிறான். பழைய புத்தகம் முக்கியமில்ல தம்பி, பழமையான கருத்து முக்கியம். பரிமேல் அழகர் உரை முக்கியம். இப்பவும் பரிமேல் அழகர் உரை இருக்கு. உங்கள் அப்பாட்ட இப்போ சொல்லு, வாங்கிட்ட சொல்லு. புது பதிப்பு இருக்கு கண்ணு, வாங்கி வச்சுக்க. இதெல்லாம் சொத்து, வாங்கி வச்சுக்க. நீ ஆசிரியரான எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததுன்னு பெருமையாக காமிக்கலாம். அப்போ மூதறிஞர்கள், சான்றோர்கள், சொல்வண்ணமை மிக்க சொல்லேர் உழவருடைய சொல்லுக்கு இழுக்காகி விடாதே, அவர் பகைக்கு ஆளாகிறாத. ஏன்னா அவங்க சொன்னா பழிச்சு போயிடும் அப்படின்றத அதை நாசுக்கா சொல்றாரு. இந்த படைமாட்சியில நமக்கு 8வது குறளா ஒரு குறள் வருது. வரிசை எண் 879 பாருங்க. ஈழை தாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் கால்த்த இடத்து இது பிரிதின் ஒளிதல் அணி. அணி என்றால் என்ன? ஆரம்பிச்சிட்டாரியா இலக்கணம். பயப்படாத. அணினா அழகு, அணினா அழகு. புலவர் தாம் சொல்ல வரும் கருத்தை நயமாக சொல்ல, கருத்தை வலுவாக சொல்ல, கருத்தை இன்னும் எளிதாக சொல்ல, கருத்தை இன்னும் வலிவாக சொல்ல, கருத்தை இன்னும் புரிதலுக்குரியதாய் சொல்ல, இன்னும் அழகூட்ட, சொல்நயமிக்கதாய் இருக்க செய்ய, கற்பனை நயத்தை கூட்ட கையாளும் முறையே அணி. இது பிரிதல் மொழிதல் அணி. கேட்கலாம் தம்பி, பிரிதல் மொழிதல் அணி, பிரிது மொழிதல் அணி. மொழிதல்னா சொல்லுதல், அணி என்ன சொல்லுதல்? பிரிது மொழிதல். புலவர் தான் சொல்ல வந்த கருத்தை பிரிதொன்றின் மீது ஈற்றி கூறுவது, பிரிதொன்றின் மீது குறிப்பால் உணர்த்தி கூறுவது. இப்ப ஒரு சில விஷயங்களை ஒருத்தட்ட நேரில் சொல்லிடலாம், ஒரு சிலதை சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப அதை பக்குவமா சொல்றது. ஒரு அரசன்ட்ட போய் ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு அமைச்சர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல முடியாது. இந்த வரியெல்லாம் போடாத, இதெல்லாம் சரியில்லை, இவனை பகச்சுக்காத பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஹையர் அத்தாரிட்டி. அவங்க சூழல், அவங்களுடைய சிந்தனைகள் ஒன்ன மாதிரி ஒரு 28 மந்திரி இருப்பாங்க, அத்தனை பிரச்சனைகளை பார்க்குறவங்க. நீ நல்லதே சொன்னா கூட அந்த நேரத்தில் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்காது, அவங்கள குறை சொல்ல முடியாது. அப்ப அதை பக்குவமா சொல்றது, வேறொன்றின் மீது ஏற்றி கூறுவது, பிரிதொன்றின் மீது மொழிதல் அணி. அது என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. இங்க ஒரு அரசனுக்கு ஒரு அறிவூட்டுவதாக, அறிவுரை கூறுவதா, இலை தகா முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்த்த இடத்து. ஒரு சின்னதா ஒரு முள்ளு செடி வளருதுன்னு வைங்க, வளரும் போது வெட்டி எரிஞ்சிடணும். செடி பேரே முள்ளு செடி, அது குத்தாம இருக்குமா? சின்னதா இருக்கும்போது ஈஸியா வேரோட புடுங்கி எரிஞ்சிடணும். அருவாளை கொண்டோ களை கொத்தியை கொண்டோ புடுங்கி எரிஞ்சிடும். இல்லைன்னு வைங்க, அது வளர விட்டீங்கன்னா அப்படியே கிளைகளையா வளர்ந்து பெருசா வந்துடும். அப்ப நீ வெட்டும் போது உன் கைகளை அந்த முட்கள் காய